ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க. மட்டன் பிரியாணி, மட்டன் வந்து சாப்ஸு, கொஞ்சம் வந்து மட்டன்லேயே வந்து குழம்பு மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ மட்டன் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தனி கறி மாதிரி வந்து கிடைக்காது. இந்த மாதிரி வந்து எலும்போடு சேர்ந்த மாதிரி தான் வந்து மட்டன் வந்து கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வந்து ஆல்ரெடி வச்சேன். ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போயுமே வந்து கொஞ்சம் மத்தியானம், அதுவும் மெயினாக நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெத்தலை, குல்கந்து, சோம்பு கொஞ்சம் போல் வந்து சுண்ணாம்பு கூட நீங்கள் சேர்த்து வந்து சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து செமிக்கும். வெத்தலை வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்றப்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் லைட்டாக அங்கங்கே வந்து கொஞ்சம் டச்சப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பக்கத்தில் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அதில் வந்து வாக்கிங் வந்து போனோம். மற்ற நாள்லாம் வந்து பெருசாக வந்து வாக்கிங் வந்து வெளியே வந்து போக மாட்டேன். ஸோ அதனால் வீட்டிலே வந்து ஒரு ½ hour கிட்டே வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்குவேன். ஆனால் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஏதாவது ஒரு காய் வாங்குறதுக்கு எதுக்காக வந்து நம்ம வெளியே போவோம்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு ½ hour முன்னாடியே வந்து நம்ம கிளம்பிட்டோம்னா ஸோ கொஞ்சம் வந்து வாக்கிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வர வழியில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரலான்றதுக்காக இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ½ hour வந்து வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் வர வழியில் அந்த வந்து தள்ளு வண்டியில் வந்து வச்சுருப்பாங்களே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து சோயா பீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, பட்டர் பீன்ஸு. எனக்கு இந்த மாதிரி வந்து பயிறு வகை சோயா பீன்ஸு, பட்டர் பீன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்குலாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பயிறு வகைகள் ரொம்ப பிடிக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த பட்டர் பீன்ஸை வந்து 2 தடவை நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த புலாவ் இதெல்லாம் செய்கிறப்போ அதில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து வந்து போட்டுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு இல்லைனா வந்து ரைஸுக்கு வந்து கிரேவி மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் டீ குடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டேன். எவ்வளோ வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஷோ பீஸில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் என்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கேங்க. ஸோ இந்த பட்டாணி வந்து ஊற வச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து பையனுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவேன். அதுக்காக வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து அகத்திக்கீரை வந்து அந்த ஃபுல்லாக வந்து உருகி வந்து வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வந்து வச்சுருக்கேன். அது வந்து பிசைஞ்சு ரெடியாக வச்சோன்னா அடுத்த நாள் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து அப்படியே வந்து முழுசாக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் வேர்க்கடலை வந்து வறுத்து வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சிம்பிளான இது வந்து ஒரு 2-3 நாளுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கீரையை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து உருகி எடுத்து வச்சிட்டோம்னா டக்கு நம்ம வந்து செஞ்சிடலாம். நிறைய பேர் இந்த உருகிறதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டே பண்ணாமல் இருக்கப்போ நம்ம பாதி நேரம் அது வந்து செய்யாமல் அப்படியே வேஸ்ட்டாக வந்து குப்பையில் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வந்து நம்ம வைக்கிறப்போ அந்த யூஸ் பண்ணுற அந்த இரும்பு சட்டிலெலாம் கொஞ்சம் எண்ணெய் பசை ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை தூக்கி வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து செடிக்கு வந்து ஊற்றுறதுக்கு வந்து இந்த வாழைப்பழ தோல் வந்து ஒரு வாரம் வந்து அப்படி தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா அந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து செடிக்கெல்லாம் ஊற்றுட்டோம்னா நல்லா வந்து பூக்குதுங்க. பெருசாக நிறைய பேத்துக்கு வந்து உரம்லாம் வாங்குறதுக்கு வந்து டைம் இருக்காது. அதை செலவு வந்து எதுக்கு வேஸ்ட்டு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து தூக்கி போடுற வாழைப்பழத்தோடு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அப்படி ஊற போட்டு நம்ம வந்து செடிக்கு ஊற்றுனாலும் நல்லா வந்து பூ பூக்குது. அது மெயினாக பூ பூக்கிற செடிலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைல்ஸை சுற்றி மேலே ஃபுல்லாக வந்து நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுறேன். இப்போ வந்து நான் மிஸ் பண்ணாமல் செய்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு மேலேயும் வந்து லைட்டாக வந்து அடுப்பை துடைக்கிறப்பே வந்து தொடச்சி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப பிசுன்னு இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படினாலும் நம்ம அடுப்பு வந்து துடைக்கிறப்போ சிம்னியை லைட்டாக ஒரு வைப்பு நீங்கள் வந்து தொடச்சி பாருங்கள். சிம்னிக்குன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைமே வந்து ஒதுக்க தேவை கிடையாது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி ஒரு கொஞ்சம் போல் ஒரு ட்ராப் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 பங்கு அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் வந்து பேராஷூட்டோ எந்த எண்ணெய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல்பில் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இது வந்து இது கடையில் நான் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்லாம் வந்து கிடைக்கும் அந்த விட்டமின் இ கேப்சூல். அதான் இப்போ வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வைக்கிறேன். நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி சிக்க எடுத்ததுக்கப்புறம் இந்த பெரிய சீப்பு வச்சு வந்து ஒரு 2 minutes வந்து சீவிட்டேன்னா நல்லா வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரொட்டீன் vlog வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.